எஸ்டிவி நேயர்கள் அனைவருக்கும் யோகா தின நல்வாழ்த்துக்கள். இந்த யோகா என்பது மானுட வாழ்வியலின் அன்றாட நிகழ்வுகளில் ஒன்றான ஒரு செயல்பாடாகும். உடல் நலம் மட்டுமல்லாது மன அமைதிக்கும் மன வளத்திற்கும் மிகச்சிறந்த மருந்தற்ற இயற்கையான மருத்துவமாக பழங்காலம் தொட்டு இந்த யோகா இருந்து வருகிறது. இன்றைய காலகட்டத்தில் இதை நமது பாரத மக்கள் மட்டுமல்லாது உலக நாட்டில் உள்ள அனைவரும் யோகாவினுடைய நிலைமையை உண்மையான ஆரோக்கியம் தரக்கூடிய அந்த செயல்பாடுகளை உணர்ந்து இன்று யோகா செய்வதற்காக முன் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஞானோதயம் யோகா மற்றும் இயற்கை நல்வாழ்வு அமைப்பின் சார்பாகவும் எஸ்டிவியின் சார்பாகவும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு முதலில் நாம் பார்த்தது அனைவரும் சேர்ந்து செய்தது சூரிய நமஸ்காரம் என்று சொல்லக்கூடியது. இந்த சூரிய நமஸ்காரம் ஹதயோக பயிற்சியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சூரிய நமஸ்காரம் செய்கின்ற பொழுது 12 ஆசனங்களை கொண்டு ஒரு கோர்வையாக சேர்த்து ஒரு தொடர் பயிற்சியாக இதை அமைக்கப்படுவதால் இந்த ஆசனத்தின் அனைத்து நன்மைகளும் ஒவ்வொரு உடம்பின் ஒவ்வொரு உறுப்பையும் செயல்படுத்துகிற வகையில் இந்த சூரிய நமஸ்காரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாலை யோகா செய்வதற்கு சாதாரண இலகுமுறை பயிற்சிகளை செய்த பின்பு இந்த சூரிய நமஸ்காரத்தை செய்துவிட்டு பிறகு தனி ஆசனங்களை செய்கிற பொழுது உடம்பு மிகவும் செய்வதற்கு இலகுவாகவும் சாந்தமாகவும் இருக்கும். உடலின் நற்பலன்களை அனுபவிப்பதற்கு உறுதுணையாகவும் இருக்கும்.
இங்கு முதலில் நாம் பார்த்தது அனைவரும் சேர்ந்து செய்தது சூரிய நமஸ்காரம் என்று சொல்லக்கூடியது. இந்த சூரிய நமஸ்காரம் ஹதயோக பயிற்சியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சூரிய நமஸ்காரம் செய்கின்ற பொழுது 12 ஆசனங்களை கொண்டு ஒரு கோர்வையாக சேர்த்து ஒரு தொடர் பயிற்சியாக இதை அமைக்கப்படுவதால் இந்த ஆசனத்தின் அனைத்து நன்மைகளும் ஒவ்வொரு உடம்பின் ஒவ்வொரு உறுப்பையும் செயல்படுத்துகிற வகையில் இந்த சூரிய நமஸ்காரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாலை யோகா செய்வதற்கு சாதாரண இலகுமுறை பயிற்சிகளை செய்த பின்பு இந்த சூரிய நமஸ்காரத்தை செய்துவிட்டு பிறகு தனி ஆசனங்களை செய்கிற பொழுது உடம்பு மிகவும் செய்வதற்கு இலகுவாகவும் சாந்தமாகவும் இருக்கும். உடலின் நற்பலன்களை அனுபவிப்பதற்கு உறுதுணையாகவும் இருக்கும். பாதக சாசனம் என்று நின்ற நிலையில் செய்தார்கள் 2 நபர்கள். அந்த ஆசனம் என்பது உடலில் உள்ள கணையம், இன்சுலின் என்ற சுரப்பியை சமச்சீராக செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஆசனம். மூட்டு வலி, தோள்பட்டை வலி, முதுகு வலி இவைகளையும் நிவாரணம் தரக்கூடிய ஒரு ஆசனம். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு அருமருந்து என்றே சொல்லலாம். இதை பயிற்சி செய்கிற காரணத்தால் நான் சொல்லவில்லை, அனுபவ ரீதியாக இதை நாங்கள் பரிசீலனை செய்த அடிப்படையில் இந்த கருத்தை இன்றைய தினத்திலே உலக மக்கள் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே சொல்லுகின்றேன். பல்வேறு மக்கள் பல்வேறு வயதில் உடையவர்களுக்கு இந்த சர்க்கரை நோய் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த சர்க்கரை நோய் வருவதற்கு காரணம் நம்மளுடைய உணவு முறை, பழக்க வழக்கங்கள் தான். அவைகளை மாற்றி அமைத்து கொண்டால் பாதி நோயிலிருந்து நாம் விடுபடலாம். மற்றபடி இந்த ஆசனங்களை செய்கின்றபடியால் அந்த நோய்களெல்லாம் சமச்சீரடைந்து அதில் உள்ள சுரப்பிகள் அனைத்தும் சமமாக செயல்படுவதால் அந்த நோய்கள் வராமல் தடுக்க முடியும். அந்த சர்வாங்க ஆசனம் என்பது ஒரு மனிதனுக்கு உடல் உறுப்புகள் எவ்வளவு அவசியமோ அதுபோல் ஞாபக சக்தி, மூளை, கண் பார்வை, மற்ற அதாவது இஎன்டி என்று சொல்லக்கூடிய டாக்டர், அதாவது சிரசாசனம் செய்ய முடியாதவர்கள் இந்த சர்வாங்காசனத்தை செய்தால் அந்த பலனில் கிட்டத்தட்ட 90% நன்மையை இவர்கள் பெற முடியும். அந்த அடிப்படையிலே இந்த சர்வாங்க ஆசனம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது சர்வ அங்கமும் மேல் நோக்கி, தோள்பட்டையும் கழுத்தும் மட்டும் தரையில் இருக்கிற ஒரு நிலையில் செய்யக்கூடிய ஆசனம் அந்த சர்வாங்காசனம். அதனால் தான் அதற்கு பெயர் சர்வாங்காசனம். கதயோகத்திலே அதை யோகங்களின் அரசு என்று சொல்வார்கள். சக்கராசனம் என்று சொல்லக்கூடியது. அந்த சக்கராசனம் என்று சொல்லக்கூடியது உடம்பை மறுபக்கமாக வளைத்து வயிற்றை மேல் நோக்கி வைத்து காலை உள்ளே வைத்து ஈஸியாக மேலே தூக்கி எழுந்து நிற்கிற பொழுது உடம்பின் முன்பகுதியில் உள்ள அனைத்து உறுப்புகளும், தொடையிலிருந்து கழுத்து வரை அனைத்து உறுப்புகளும் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு தன் நிலையை பெறுவதோடு மட்டுமல்லாமல் சிறந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. பச்சிமோத்தாசனமும் கிட்டத்தட்ட பாதகசாசனத்திற்கு சமமான ஆசனம். அது நின்ற நிலையில் செய்தால் இதை அமர்ந்த நிலையில் செய்கிறோம். அதாவது பச்சி மோத்தாசனம் என்பது, பச்சி என்பது பறவை, மோத் என்பது முகம். அந்த முகத்தை மறைத்து கொண்டு இருக்கின்ற ஒரு நிலையை காட்டக்கூடிய ஆசனம். அப்படி என்றால் அடிவயிறு, இடுப்பு பகுதி, முதுகு, தோள்பட்டை, காலினுடைய பின்பக்கம், முழங்காலின் பின்பக்கம் ஆகிய அனைத்து பகுதிகளுமே மிகச் சிறப்பாக செயல்படக்கூடிய மூட்டு வலி என்பது வராது. சிரசாசனம் என்பது நான் சொன்னது போல ஆசனங்களின் அரசன் என்று சொல்வார்கள் ஹதயோகத்திலே. அப்படிப்பட்ட ஆசனம் நான் முதலில் சொல்லியது போல சர்வாங்காசனம் செய்வதில் மீதமுள்ள 10%, 25% சேர்த்து முழுமையான ஒரு நன்மையை தரக்கூடிய ஆசனம். ஒரு முறை ஒரு 2 நிமிடம் அல்லது 5 நிமிடம் சிரசாசனம் நின்று முறையாக அனைத்தையும் செய்தால் இந்த உடம்புக்கும் மனதுக்கும் மூளைக்கும் செல்ல வேண்டிய அத்தனை நரம்பு மண்டலங்களும் மிகவும் சீராகவும், இரத்த ஓட்டம் மிகவும் சீராகவும் செயல்பட்டு உடல் வளத்தையும் மன வளத்தையும் மிகவும் சமச்சீரடைய செய்து நீண்ட ஆயுளையும் நிறைந்த ஆரோக்கியத்தையும் முழுமையான மன அமைதியும் தரக்கூடியது. இப்படிப்பட்ட ஆசனங்களைத்தான் இப்பொழுது நீங்கள் குறிப்பாக ஒரு 4-5 ஆசனங்களை பார்த்தீர்கள். இந்த ஆசனங்கள் செய்வதால் மட்டுமல்லாது
இந்த ஆசனங்களோடு சேர்த்து இன்னும் பல ஆசனங்கள் இருக்கின்றது. அவைகள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டுமானால் நேரம் காணாது என்ற காரணத்தால் ஒரு குறிப்பிட்ட ஆசனங்களை மாத்திரம் மாணவர்கள் செய்து காட்டினார்கள். இப்படிப்பட்ட சிறந்த ஆசனங்களை, குறிப்பிட்ட ஆசனங்களை ஒரு நாளைக்கு 40 நிமிடம் நாம் அது நேரங்களில் ஒதுக்கி அதை செய்தால் ஒவ்வொரு மனிதனும் நோயற்ற மருந்துண்ணா நிலைமையை பெற்று மிகவும் சிறப்பான, சிறந்த, ஆரோக்கியமான, மன அமைதியான வாழ்க்கையை பெற்று நீண்ட நாள் வாழலாம் என்பது இந்த யோகத்தினுடைய ஒரு தனி சிறப்பு என்பதை கூறிக்கொள்கின்றேன். மேலும் இன்றைய உலக யோகா தினத்தை கொண்டு வந்த, வாங்கி தந்த நமது பாரத பிரதமர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே பாரத மக்கள் அனைவரும், யோகத்தை செய்யக்கூடிய உலக மக்கள் அனைவரும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் என்று கூறி, எஸ்டிவியின் சார்பாகவும் ஞானோதயம் யோகா மற்றும் இயற்கை நல மருத்துவ மையத்தின் சார்பாகவும் சிவசாமி ஆகிய அதனுடைய நிறுவனராகிய நான் உங்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.